ஹாய்! ரீசென்ட்டா நான் போடுற இந்த ட்ரெஸ் எல்லாம் பத்தி கேட்குறீங்க. லிங்க் குடுங்கணும் கேட்குறீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்லாம் வைக்கிறேன். சிலது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ, அதனால ரொம்ப சாரி. நெறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு வந்து ஸ்பினச் ஜூஸ் தான் போட போறேன். இந்த ஜூஸர பத்தியும் நெறைய கேள்வி வந்துட்டு இருந்தது. இதோ லாஸ்ட்டா எண்டுல சொல்றேன். இந்த பாக்ஸ் எதுக்கு வாங்குனேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃப்ரீசர் சேஃப் பாக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வரது. இதுல வந்து மீட்டோ, இல்ல நம்ம ஃபிஷ்ஷோ மேரினேட் பண்ணி ஃப்ரீசர்ல போடலாம். ஈவினிங் எடுத்து சமைச்சுப்போம்னு நெனைப்போம் இல்லையா? அந்த மாதிரி இதில போட்டுட்டு மேல இருக்கிற ஆரஞ்ச் பட்டன நல்லா மேல தூக்கிட்டு கீழ பிரஸ் பண்ணீங்க அப்டின்னா, ஏர் டைட்டா மாறிடும். ஸோ, அதனால நல்லா இருந்ததே அப்டின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். ஸோ, அத ஃப்ரீசர்ல எது மீட்டோ இல்ல வந்து நீங்க ஃபிஷ்ஷோ எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ, அத வாங்கிட்டு இன்னைக்கு அந்த ஜூஸ் தான் போட போறேன். ஜூஸ்ல என்னலாம் போட்டிருக்கேன்ற இன்கிரீடியன்ட் லிஸ்ட்ட கீழ வைக்கிறேன். வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஜூஸ் போட்டு குடிக்காதீங்க அப்டின்னு நெறைய பேர் சொல்லுவீங்க. என்னைக்கோ ஒரு நாள் போட்டு குடிச்சுக்கலாம். இவ்ளோத்தையும் ஒரேடியா சாப்பிட முடியுமானா, கண்டிப்பா சாப்பிட முடியாது. ஸோ, இந்த ஸ்பினச் ஜூஸோட டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். ஐயோ! நல்லாவே இருக்காது பார்த்தா அப்படின்னு தானே இருக்கும். குடிச்சா நல்ல டேஸ்ட்டாவே இருக்கும். ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஜூஸர்ல ஒரு ட்ராபேக் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஆரஞ்சோ இல்ல நீங்க வந்து சாத்துக்குடியோ வந்து அ நல்ல தோல உரிச்சுட்டு உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்து ஜூஸ் போட்டீங்கன்னா, இதுல ஜூஸ் போட்டுறலாம். இதுவே வந்து 2ஆ கட் பண்ணி ஜூஸ் போட முடியுமா அப்படின்னா, பண்ண முடியாது. அந்த அட்டாச்மெண்ட் இதுல கிடையாது. ஸோ யாருக்காவது லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. இந்த மாரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய்.